ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கும் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் கொண்டுட்டு வந்தாங்கங்க. எனக்கிட்ட மக்கு இல்லை குளிக்கிறதுக்கு, அதுக்காக தான் மக்கு ஒன்று வாங்கினேன். அது வந்துட்டு இருக்குங்க, எல்லோரும் ஒரே மக்கு வச்சு யூஸ் பண்ணி குளிக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, தனியாக தான் வச்சுக்கிடுவேன். பாருங்க அந்த சைடு போயிட்டுருக்கான், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வாடான்னு. மழை பெஞ்சு ஈரமாக இருக்குதுங்க, வெளில விடவே பயமாக இருக்குது. ஏன்னா பூவாக்கு சளி பிடிச்சிக்கிட்டு. இன்றைக்கி பாருங்கள் என்ன வேலை பார்த்துருக்குன்ட்டு. தப்பாவெல்லாம் அலசி காஞ்சிருச்சாடி, காஞ்சிருச்சு நள்ளிட்டு போக வேண்டியது. போடு விளையாட்டு ஜாமா தப்பா சரி அள்ளிட்டு போட. மழை வருது, மழை வர்ற மாதிரி இருக்கு. நம்ம அள்ளிட்டு போயிடலாம். இந்த வடிகட்டி 20 ரூபாங்க, கப்பு 30 ரூபா. இது பேர் என்னடி? இது பேரு எல்லாத்துக்கும் ஒரே நாய்க்கு இங்கே பேர் வந்து ஒரே பேரை வைக்கிறாங்க. பல்லுவா, எல்லாருனாலும் பேரும் பல்லுவா தானா? இது காயலங்க பூவா உட்கார்றதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்போயுமே எங்கே போனாலும் நமக்கு இந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பேக் இருக்குது, இதெல்லாம் என்னோட சுடிதார் தான். பேண்ட்டு டாப்பு தான் இருக்கட்டும். சரி, இது எடுக்க வேண்டாம், அப்படியே மூடி வச்சிரு சாமி, தொட வேண்டாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த சைடு வைக்க கூடாது, தூங்குறாங்க. மண்டை என்ன பண்ணுவ? வீட்டு மேலங்க நூலு பூச்சுங்க. இந்த நூலு பூச்சிங்க ரொம்ப நூலு பூச்சினா 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும்லங்க, அந்த பூச்சிங்க. அதுக்கு ரொம்ப பயங்க, கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க. பூவா வேறு தூங்குறான் கீழே, அதனால நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதனால தாங்க ரொம்ப இருந்துச்சு பூச்சி. எல்லாத்தையும் இன்றைக்கி நான் சாகடிச்சிட்டேங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நான் சாபம் விட போகுது. இருந்தால் 3 நாளாக ஆகுதுங்க வந்து. எனக்கு திக்குன்ட்டே இருந்ததுங்க, எப்படா க்ளீன் பண்ணுறது. எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு க்ளீன் பண்ணதாங்க. நான் தூங்குறதா இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. பூவா இல்லைனாலும் பரவாயில்ல, பூவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு குப்பை எல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணாங்களா, அப்போ தாங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் தான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம உடனே ஊருக்கு போய்ட்டு இந்த ரூம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மேலே ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த சைடு ஏறி துடைக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. கட்டில் இருக்குது, அந்த சைடெலாம் சேர் போட்டு தான் நம்ம வந்துட்டு ஒட்டடையெல்லாம் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம கீழே கூட்டி விட்டுட்டு அலசி விட்டுக்கலாம். அலசி முடியாது, தொடச்சி விட்டுக்கலாம் ரூமை. ஏன்னா அலச முடியாதுங்க, இங்கே சிமெண்ட்டு மூட்டை அப்புறம் வந்துட்டு நெல் மூட்டையெல்லாம் இருக்கிறதுனால அலச முடியாதுங்க. அதனால் நம்ம துணி வச்சு தாங்க துடைக்கணும். இந்த அளவுக்கு டஸ்ட் இல்லைங்க. லக்ஷ்மி பூஜை பண்ணோம்ல, அப்போ க்ளீன் பண்ணது தான் வீடு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கும். சாரி, 6 மாதம் 10 மாதம் இருக்கும். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்தே 10 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோ குப்பை இல்லை. இப்போ கட்டளை துடைக்கணும். கட்டளை துடைச்சிட்டு சைடு துடைச்சிட்டு அப்புறம் சாமி இந்த இடம் இங்கெல்லாம் துடைக்கணும். அவ்வளோதாங்க, சுத்தமாக துடைச்சி பெட்டே மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கட்டில் துடைச்சிக்கலாம். கட்டிலுமே ரொம்ப பழசுங்க, அவங்க தாத்தா கட்டிலுங்க இது. அவங்க தாத்தாவுமே இறந்துட்டாங்க. அந்த கட்டில் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த கட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஊரில் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு பெங்களூரு அதேமாரி வெளியிலலாம் வேலை பார்த்தாங்க. எப்போயாவது ஊருக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்வைன்மே இருந்திருக்காங்க.
கட்டில் நகர்த்தவே பயமாக இருக்குங்க, அந்தளவுக்கு ஆடுதுங்க. அதில் தான் ஒரு இடத்துல போட்டுட்டு நானே நகர்த்தி வைக்கிறேங்க. கட்டில் வந்துட்டு வார்னிஷாவது அடிக்க சொல்லியிருந்தேன் ஸ்வைன்கிட்ட. ஏன்னா ரொம்ப கருப்பாயிட்டுங்க, ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது இன்னுமே. லைட்டாக கட்டில் காலை ஆடலை, அந்த கேப் இருக்குல்லங்க, பலகை உள்ள கேப்பு அது ஆடிச்சு. பரவாயில்ல, இத்தனை வருஷமாக இருந்திருக்கு அந்த கட்டில். அவங்க தாத்தா ஞாபகமாக இருக்கட்டுமே நாங்களே யூஸ் பண்ணிக்கிட்டோம். கட்டில் கூட நம்ம வாங்கலாங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் வாங்கிட்டு இந்த கட்டில் அவங்க தாத்தா ஞாபகமாக இருக்கணுமேன்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமே நான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேங்க இந்த கட்டில். அப்புறம் வந்துட்டு கீழே ஒரு பெட்டி இருக்குது பாருங்கள், மரப்பெட்டி. இதுவுமே அவங்க தாத்தா வச்சுருந்த பெட்டி தாங்க. அதையுமே தூக்கி தான் ஓரமாக வச்சுருந்தாங்க. நான் தாங்க அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே கட்டில் தொடச்சி விட்டோங்க. பாருங்கள் எப்படி தொடச்சிக்கலாம், அது கருப்பாக இருக்குது, அதோட கலர் பாருங்கள் மாறிடுச்சுங்க, எந்த கலரில் போயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால் இதுக்கு வார்னிஷ் பூசினா சூப்பராக இருக்கும். இது மேலே பெட்டு போட்டால் அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு பெட்டு யூஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அது ஸ்வயனுக்கு தான் பெட்டு யூஸ் பண்ணுறது பிடிக்கும், ஆனால் எனக்கு சுத்தமாக பெட்டு யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா ஹீட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து கோரப்பாயில் பட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பெட்டு வாங்கினது தான், அது ஹீட் இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கலன்னா அப்பாட்ட நாங்கள் தான் தூக்கி கொடுத்துட்டோம். பெட்டு வாங்கினா ஹை ரேட்டில் வாங்கணுங்க, அப்போ தாங்க அதோட ஹீட் இருக்காதுங்க, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு இந்த இப்போதைக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, பிறகு பார்த்துக்கலாம் இப்படின்ட்டு. ஏன்னா பனிக்காலத்துக்கு பெட்டு தேவை தான், ரொம்ப குளிராக இருக்கும்போது அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் அப்புறம் மழை காலத்துக்கு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அது கீழே உள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப நான் கட்டில் தொடச்சி வச்சுட்டு திரும்ப வந்துட்டு மேலே கட்டில் மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே தான் இப்போ தொடச்சி விட போகிறோம். கீழேயுமே வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெள்ளை வெள்ளையாகுதுங்க. எதனால் வெள்ளை வெள்ளையாகுதுன்னு தெரியலங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரூம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. வெறும் நெல் மூட்டை தாங்க அடிக்க இருந்துச்சு. நான் வந்த புதுசில் வந்து பார்க்கும்போது ரூமாகவே இல்லை. என்னடா வீடெலாம் இப்படி வச்சுருக்காங்கன்னு நான் யோசித்தேன். இது வந்து அவங்க தாத்தா இருக்கிற காலத்தில் கட்டின வீடு தான். இருந்தாலுமே நான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தொடச்சிட்டு சுத்தமாக வச்சுட்டே இருந்தோம்னா இந்த கலர் மாறாதுங்க. இது எதுக்கு மாறுனுச்சுன்னா வந்துட்டு நெல் மூட்டையெல்லாம் அடிக்க இருந்துச்சா, அது அப்படியே அந்த இடமா சுத்தம் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சுங்க. பச்சை பயிறு உளுந்து நெல் இந்த மாதிரி குடோன் மாதிரி இருந்துச்சுங்க இந்த ரூம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வெள்ளை வெள்ளையாக போனது திரும்ப வந்துட்டு எப்படி தொடச்சாலும் போக மாட்டேங்குங்க. வேணும்னா இந்த தரையை இடிச்சிட்டு புதுசாக தளம் போட்டுக்கலாங்க, அது ஆகாது. ஏன்னா முன்னாடி தான் நம்ம வந்துட்டு வீடு கட்டுறோமோ, அங்கே தான் நமக்கு ரூம் அங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு நான் இந்த ரூம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா இப்போ கட்டியிருக்க ரூம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஒரு கட்டில் ஒரு பீரோ அவ்வளோதான் வைக்கலாங்க. இது வந்து பெரிய ரூமுங்க. பாருங்கள் நான் தொடச்சி விட்டுட்டேங்க. தொடச்சி விட்டு கொஞ்சம் தாங்க காஞ்சிருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்வைன் பண்ணுற வேலை இருக்கே, ஃபேன் ஸ்பீடாக ஓடுறான்னு மறுபடியும் கட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்காங்கங்க. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. வாக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சுங்க. வா சளி பிடிச்சி ஹாய் சொல்லு. வாக்கு சரியாக சளி பிடிச்சிருச்சுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெளியிலே நின்றுட்டாங்க, ரொம்ப சளி பிடிச்சிச்சு. சரி நான் வந்துட்டு மீதி இடத்த க்ளீன் பண்ணுறேன். சாமி இடத்த வந்து குளிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணுமா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ மேலே பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. எல்லாம் துடைக்க போகிறோம். சாமி கும்பிட்டு 3 நாள் ஆகுது. எங்கே தொடப்போம். தலைங்கீழ தெரியுது கேமரா, கருட புராணம், பகவத்கீதை, சாய்பாபாவோட நாமம், சாய்பாபாவோட ஆரத்தி படல், விரத புக்கு, சாய்பாபாவோட கேள்விக்கான பதில் எல்லாம் இங்கே எடுத்துட்டு போயிடும். என் குட்டி கிருஷ்ணரை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்காருன்னு. என் குட்டி கிருஷ்ணர் நான் போட்டு போன மாலைங்கிற மணிங்க. இதை வச்சுதான் எங்கள் அம்மா இது மேலே சாமி கும்பிட்றாங்க, தொடக்கவே இல்லைங்க.
இந்த மயிலெல்லாம் சாமி வைக்க கூடாது, எல்லாமே எனக்கு தாங்க கஷ்டம். நான் தானேங்க இந்த சாமியை வாங்கிட்டு வந்தேன், நான் தானே பக்குவப்படுத்தணும். கிருஷ்ணர் பாருங்க, இந்த மாதிரி விக்கிரகம் வாங்குறவங்கள வந்து எப்பயுமே வந்துட்டு அபிஷேகம் பண்ணணுங்க. மேலே என்ன இருக்கு, இது எல்லாமே நான் வந்து அம்மாவுக்கு இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அப்பா சாமி கூட வந்துட்டாங்க. அப்படியே போட்டுட்டு நான் பாட்டு வந்துட்டேங்க. எப்படியுமே அப்பா சாமி கூட 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் கூட ஆகுங்க. அவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்க முடியாது. எனக்கு வேலை நிறைய இருக்குது, பூவுக்கு சாப்பாடு விட்டுற வேலை, அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா இருக்குது. சரி அப்பா வந்துட்டு சாமி கும்பிட்டு போகட்டும், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். பொருளெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டேன். இதே ப்ளவுஸு எதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. அண்ணி வந்து பாரு பிடிச்சிருந்தா வாங்கிக்கன்னாங்க. நமக்கு வேணாம் ப்ளவுஸு. இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் எடுத்து எனக்கு வந்து இந்த கொக்கி இருக்குது இல்லைங்க, ரெடிமேட் ப்ளவுஸில் கொக்கி வந்து போயிடுதுங்க. அப்புறம் அண்ணி வந்து பூவாவுக்கு வந்து பீப்பு வாங்கி கொடுத்தாங்க. என்னை கேட்டாங்க ப்ளவுஸ் வாங்கிக்கன்னு. எல்லாமே எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸு தாங்க, 100 ரூபாய்க்கு மேலே தான். சாதாரண ப்ளவுஸ் வந்துட்டு 50 ரூபாங்க. இதெல்லாம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு 100 ரூபா வாங்க. ସେମିତି କଲର ଶାଢ଼ୀ କେମିତି ମାନିବ, ଏମିତିଆ ଫୁଲ ହଁ ଥାନ୍ତା, ଫୁଲ ବି ନାହିଁ। அவனுக்கு பிபி அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. பிபி ବଦେଲୁ କଲର ରଖିଲେ ସେ ଏମିତି ରେ ଗ୍ରୀନ ବାଲା ଆସିବ, ஊதல ଚିତ୍ର ବାଲା ସାଧା பிபி தானே சவுண்ட் புதுவா ஜாஸ்தி இந்த ப்ளவுஸ் சூப்பர். ଫୁଲ ଏମିତି ଫୁଲ అమౌంట్ ସବୁ ଆଉଛନ୍ତି। అమౌంట్ పైసా పైసా ପଇସା କେତେ 90 ଟଙ୍କା। 100 ରୁ 10 रुपये कम, 100 10 10 कम कमी କମି କହୁଛନ୍ତି ଏତେ କ'ଣ ନେବେ? 80 ଟଙ୍କା ଲାଗିବ ଆଉ। ସେ କମା 60 కాటన్ సరి ତମର ତ ଇଏ 60 ఇది 100 କମି కమ్మి 10 రూపాయ କମି 10 రూపాయ కమ్మి టిక్కిలి తమిళ పొట్టు పొట్టు பொட்டு பொட்டு ஒடிசார டிக்கிலி டிக்கிலி. இங்கே தான் கருப்பு பொட்டு வைக்கக்கூடாது, ரெட் கலர் பிளாக் நை பிளாக் வச்சு இங்கே பிளாக், இங்கே பிளாக், நம்ம ஊரில் பிளாக் பிளாக் நை பிளாக் போட்டாங்க, பிளாக் வைக்கக்கூடாது. இது வந்து அம்மா பூஜை பண்ணுவாங்க. இங்கே இருக்க இந்த ஸ்டாண்டெல்லாம் நம்ம தொடச்சி வைக்கலாம், இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஊதுபத்தி இதில் ஒன்றும் இல்லை, இது என்னன்னு தெரியலைங்க. ஜெகநாத் டப்பா ஃபுல்லாக இருக்குது, என்னன்னு தெரியல. சரி டப்பா உடஞ்சி போச்சு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரி ஓகே, நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கலாம். அப்போவே சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து அம்மா வர்றாங்க. அம்மா வந்துட்டு சரி நீ க்ளீன் பண்ணு, நான் வந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. இன்றைக்கி அம்மா சாமி கும்பிடலை, நான் தான் கும்பிட போகிறேன். எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியலைங்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இப்போயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ணி பாருங்கள் பூ பறிச்சு வச்சுருக்காங்க, நான் சாமியை கும்பிடலைங்க. பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பூவெல்லாம் தாங்க இருக்குது, காஞ்சி போய் கிடக்குதுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு குப்பை இல்லைங்க. அம்மா வந்துட்டு டெய்லியும் சாமி ஃபோட்டோலாம் துடைக்க மாட்டாங்கங்க. அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னா தண்ணி வந்துட்டு தெளித்து விடுவாங்க. துளசி இருக்குல்லங்க, துளசி இலை தண்ணி தெளித்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணதுக்கு சமங்க. அதனால் ஃபோட்டோ கூட துடைக்க மாட்டாங்க. அம்மா அந்த மாரி தான் சாமி கும்பிடுவாங்க. நான் வந்து டெய்லியும் ஃபோட்டோ துடைச்சிட்டு சப்போஸ் ஒரு சில டைமில் வந்துட்டு நானுமே தண்ணி தெளிப்பேங்க, இல்லைன்னாக்கா நானுமே அப்படி சாமி கும்பிட்டுருவேன்.
சாமிக்கு வந்துட்டு தீபம் போடுறோம்ல, அது வந்துட்டு மேலே வந்து புகை பிடிச்சி கருப்பாயிட்டு பாருங்களேன். அந்த செல்ஃபு கருப்பானதுனால ரொம்ப ஒரு தொடச்சாலும் சுத்தமாக போக மாட்டேங்குதுங்க. அந்த சிமெண்ட்டாக போட்டிருந்தா நல்லா போட்டிருந்தாங்கன்னா அது போயிருக்கு. இது வந்து அந்தளவுக்கு சிமெண்ட்டு இதெல்லாம் போடலைங்க, குறன்னு இருக்குதுங்க. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டதுனால விட மாட்டேங்குதுங்க. நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் துடைக்கிறேன், அந்தளவுக்கு போகலை. நான் சாமி கும்பிட்டே 3 நாளாக ஆகுதுங்க. எனக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணினா தான் நான் சாமி கும்பிடுவேன். அம்மா கூட வந்ததுலேருந்து சாமி கும்பிடாமல் இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன், நான் சாமி போட்டோன்னா சுத்தம் பண்ண நான் மட்டும் சாமி கும்பிடுவேன், இல்லை நான் கும்பிடலை அப்படின்ட்டு. அதனால தாங்க 3 நாள் ஆகிடுச்சு இனிமேல் சாமி கும்பிட்டு. இன்றைக்கி தான் நல்லா சாமி கும்பிடுவேன், திருப்தியாக இருக்குங்க. பாருங்கள், தொடச்சி விட்டு அது மேலே மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு மொழிகி வச்சுருக்கேங்க. ஏன்னா கருப்பாக இருக்குது இல்லைங்க, அந்த கல் கருப்பாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மஞ்சள் பொடி போட்டு நான் பூசி விட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டேங்க. நம்ம வந்து சாமி போட்டால் வந்து வெறுசாக வைக்கக்கூடாது. அம்மா வந்து பேப்பர் போட சொல்லுவாங்க, இல்லைன்னா துணி போட சொல்லுவாங்க. ரெண்டுமே இப்போதைக்கு இல்லை. போட்டாலும் பாருங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு அழுக்கடைஞ்ச மாதிரியே இருக்குதுங்க. நம்ம எப்படி தான் சுத்தமாக வச்சாலும் இங்கே உள்ள ஃபோட்டோலாம் இப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் அப்போ உள்ள ஃபோட்டோ அம்மா யூஸ் பண்ணி. என்னம்மா என்ன அழுகுற? ஏன் விளையாடு. இந்த ஃபோட்டோ நம்ம வைக்கக்கூடாது எங்கள் வீட்டில். துர்க்கை வந்துட்டு என்ன அவதாரத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாந்தமாக இருக்கணும், இவங்க இப்போ சாந்தமாக இல்லை. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு கொடூரமாக வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. கொடூரமான வதம் செய்கிறாங்க பாருங்கள், அரக்கன். அந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. சண்டை வருமா வீட்டில் அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சா? இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கக்கூடாது. சாந்தமாக இருக்கும்போது சிங்கத்தில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கணும். நம்ம வீட்டில் பெரிய ஃபோட்டோ இருந்துச்சு, அது கிழிஞ்சு போச்சுங்க. அதனால இந்த ஃபோட்டோ நான் எடுத்துடுறேன். போன டைமே எடுத்துடலான்னு தான் இருந்தேன். அப்பா அம்மா இதை சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டே ஃபோட்டோலாம் எங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவங்க வச்சுருந்த ஃபோட்டோ கேட்பாங்க. அதனால் நான் வந்துட்டு பயந்துக்கிட்டே எதுவும் எடுக்க மாட்டேன். இந்த ஃபோட்டோவோட நல்லா தான் இருக்குது. இது முகத்தில் இருந்து நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு மகாலட்சுமி பாருங்கள், இப்படி தாங்க இருப்பாங்க. நம்ம ஊர் மகாலட்சுமி வந்துட்டு அழகாக தாமரை போல் இருப்பாங்க. அப்புறம் கையில் இருந்துட்டு பணம் மழையெல்லாம் கொட்டும். ஆனால் இங்கே உள்ள மகாலட்சுமி எப்படி தெரியுமா? இது வந்து நார்த் இந்தியாவில் மகாலட்சுமி பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா, இது வந்துட்டு ஆந்தை இருக்குங்க. மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சங்கு இருக்கும். சங்கு அவங்களுக்கு உரியது அது இருக்குங்க. அதே மாதிரி இங்கே உள்ள மகாலட்சுமி பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். மகாலட்சுமியுமே பிள்ளையாரப்பாவும் இருக்காங்க பாருங்கள். சங்கு இருக்கும், ஆந்தை இருக்காங்க பாருங்கள். அவங்க கையில் ஒரு குடம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அது எப்போயுமே இந்த குடம் இருக்குங்க கையில். அது வந்து கலசம்னு சொல்லுவாங்களே, அதுதான் கையில் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மகாலட்சுமி இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் தாமரை போல இருக்காங்க. இருந்தாலும் இந்த இருக்காங்க பாருங்கள், இது நம்ம ஊர் மகாலட்சுமி. 3 பேருமே இருப்பாங்க. ஆனால் வந்து நார்த் இந்தியாவில் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, மகாலட்சுமி பிள்ளையார் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 3 பேருமே இருப்பாங்க. இது வந்து நம்ம ஊர் மகாலட்சுமி ஃபோட்டோ. அதுமாரி தாங்க இது வந்து மங்களா பூஜை ஒன்று பண்ணுவாங்களங்க, அந்த மங்களம்மா சாமி தான் இது. இது 3மே நம்ம வந்து இது 2 இருக்கட்டும், இது எடுத்துடலாம். இது 2மே கண்டிப்பாக அம்மா எங்கன்னு கேட்பாங்க. ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவங்களுக்கெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கின ஃபோட்டோ. இதெல்லாம் அங்கே ஆரம்பத்தில் உள்ள ஃபோட்டோ. அப்போயுமே 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப கிழிஞ்சு போயிட்டுங்க, ரொம்ப பழசாகிடுச்சு. இந்த மாரியோட வச்சு சாமி கும்பிடவே கூடாது. நல்லா பளிச்சுன்னா அழகாக தெரியும் முகமெல்லாம். இந்தமாரி டஸ்ட் அடைஞ்சு கேட்கக்கூடாது. வீட்டில் வந்து பிரச்சனை சண்டை வரும். இதெல்லாம் நம்ம வாங்கின ஃபோட்டோ தான். சாயப்பா பிள்ளையாருங்கிற கிருஷ்ணர், இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ, அப்புறம் ராதை கிருஷ்ணர். இது வந்து இங்கே உள்ள ஃபோட்டோ தான். சரி, நம்ம எடுத்து வச்சிடலாம். தொடச்சிட்டு தண்ணி கொண்டு வந்துருக்கேன் பாத்திரத்தில். இதில் வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு சாமி ஃபோட்டோ தொடச்சி வச்சுக்கலாம். இது கருடப்புராணம். நான் ரொம்ப நல்ல பொண்ணே கிடையாதுங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவன். இதை படித்ததுக்கு அப்புறம் நான் வந்து திருந்திட்டேங்க. இது வந்து பகவத்கீதை அப்பா படிப்பாங்க, ஹிந்தியில் இருக்க, ஒடியாவில் உள்ளது. பாருங்க, பூவா மட்டும் விளையாடுறாங்க. பூவா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு பூவா குளிக்கலைங்க, சளி பிடிச்சிட்டு தெரியல. இது கொடுக்கக்கூடாது மஞ்சள் பொடி சாமிக்கு. எனக்கு பூ மட்டும் விளையாடுறோம், பாவமாக இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம்.
சிரிக்காத, ஏன் ஓடுறா? பயந்து ஓடுறிய? வீடியோ எடுத்தால் போதும். உனக்கு அங்கே எடுத்தாலும் பயம், வீடு இங்கே எடுத்தாலும் பயம்தான். ஓடு, மோட்டை காட்டாது. பாருங்க, போட்டாலும் தொடச்சி வச்சுட்டாங்க. இனிமேல் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இங்கே இருக்கு மஞ்சள் குங்குமம். சாமி கும்பிடலாம். பூவெல்லாம் இருக்குங்க. இன்னும் காலேருந்து சாமி கும்பிடலை. அம்மாவும் கும்பிட விடலை. நான் தொடச்சிட்டு கும்பிட்டுக்கலான்ட்டாங்க. மாலையெல்லாம் இங்கே இருக்கு. இதை அழைச்சிட்டு வரேன். பூஜை பார்த்தோம்னு அழைச்சிட்டு வரலாம். வீட்டை தொடச்சி விட்டுட்டு அழைச்சிட்டு. ஆமாம், நான் சோறு தின்ன மாதிரி தான். நான் இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு எனக்கு சோறு வேற இறங்குது. எனக்கு நீ சாப்பிடு. கீழே கொஞ்சம் அழுக்காயிருச்சுங்க. நம்ம வீடுமே தொடச்சிக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு தண்ணியில் நம்ம வந்துட்டு வீடு தொடச்சிக்கலாம். எனக்கு இன்னுமே வேலை இருக்குதுங்க, க்ளீன் பண்ணுற வேலை. கிச்சன் ரூமை போய் பார்த்தாங்கன்னா அவ்வளோதாங்க. அது வேறு க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அப்பா தூங்குகிற இடம் இருக்கிற பெட்டு, அதுவும் க்ளீன் பண்ணணும். அப்புறம் அன்னி ரூம் இருக்குது. அன்னி ரூமெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுங்க. ரொம்ப குப்பையாக இருக்குதுங்க. பொருள் நிறையா இருக்கிறதுனால எப்படி எடுத்து வச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியலை. பார்க்கலாம், முடிஞ்சால் க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் ரூம் நாளைக்கு க்ளீன் பண்ணணும். வீடுமே தொடச்சி விட்டேங்க. வீடு காஞ்சிருச்சுங்க. காஞ்ச உடனே பார்த்தோம்னா அப்படியே வெள்ளையாக இருக்குதுங்க. என் கையை பாருங்கங்க. கையெல்லாம் வலிக்குதுங்க. நகமே இல்லைங்க சுத்தமாக. அப்படியே ஒட்ட போயிடுச்சுங்க. நகமே இல்லைங்க. அந்த பக்கத்தில் தோல் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. அதுவுமே எரியுதுங்க. இங்கே வந்து பாத்திரம் அதிகமாக விளக்குறேங்க. காலையில் எங்கள் வீட்டில் பாத்திரம் விளக்குறது ரொம்ப இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. அதெல்லாம் சாப்பிட்ற பாத்திரம்லாம் நிறையா இருக்குது. அதுவும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து விறகடுப்பில் எரிக்கிற பாத்திரமா, அதனால அதுவுமே நம்மளோட பாத்திரம் தேய்க்கிறதுனால கையெல்லாம் வலிக்குது. நானுமே பூஜை பாத்திரம்லாம் பாருங்கள் இன்றைக்கி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எந்திரி, சாமி கும்பிட வர. எந்திரி, எந்திரி. சரி, கட்டில் படு. பொட்டெல்லாம் வச்சுட்டேங்க. பொட்டெல்லாம் சாயா பார்க்கணும். பொட்டு வச்சுட்டேங்க. இன்னும் பூ வச்சுட்டு நம்ம பூஜை பாத்திரத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. விளக்கு ரொம்ப கருப்பாயிருச்சுங்க. விளக்குறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. சாப்பிடவே இல்லைங்க. மணி 3 மணிங்க. சாயந்தரம் தான் சாமி கும்பிட சொல்லியிருக்காங்க. அதனால நான் சாப்பிட போகிறேன். பூ மட்டும் சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறேங்க. ரொம்ப வசிக்குதுங்க. நைட்டு கூட நான் சாப்பிடலைங்க. நைட்டு சப்பாத்தி சுட லேட் ஆகிட்டு தூங்கிட்டேன். ஓகே, போட்டு வச்சுட்டேன். மஞ்சள் பொடி உதிர்ந்து போயிடும் பாருங்களேன் 2 நாளில். சந்தனம் வச்சா கரெக்டாக இருக்கும். சந்தனம்லாம் இங்கே இருக்காதுங்க இந்த ஊரில். இந்த கட்டை இதை இலக்கணும். சந்தனம் வைக்கணும். சந்தனம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வேறு விளக்கு போட்டுட்டு வரேன். விளக்கு போட்டுக்கிட்டு வரேன். ஸ்வைன் வர காலையிலேருந்து சாப்பிட்றோன்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அம்மாவுமே சத்தம் போட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லுவோம் அப்படின்ட்டு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டா கொஞ்சம் திருப்தியாக உட்காந்து சாப்பிடுவேன். அதுதான் பூ வச்சாச்சுங்க. பூ வந்து கம்மியாக தாங்க இருக்குது செடியிலேயே. அதனால் வந்துட்டு பூமி வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம். சாமி கும்பிட போகிறேங்க. நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேர்த்துட்டே இருந்ததுங்க. வேலை பார்த்துட்டே இருந்தேன். அதனால் வேர்த்துட்டே இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஈரமாகிடுச்சு. அதனால் குளிச்சுட்டு நானுமே விளக்கு போட்டுறலாம். விளக்கு போட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே தெரியா. பூவாவை நான் வந்துட்டு கவனிக்க முடியாதுங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால. நாளைக்குமே வந்துட்டு கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க எனக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பூவாவை கவனிக்கிறேன். அது வரை அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. சாப்பாடு மட்டும் நான் ஊட்டிடுவேன். சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க அண்ணி. இருந்தாலுமே அவனுக்கு சளி வேறு பிடிச்சிருச்சிங்க. மழை வேறு பெஞ்சிருந்துச்சா ஈரத்தில் நிற்கிறான். நான் சத்தம் போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன். அவங்க அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக விடுறாங்க. நான் வந்துட்டு தீபம் காட்டும்போது எப்பயுமே சாமிக்கு வந்துட்டு டோட்டலாக எல்லா சாமிக்கும் ஒட்டு மொத்தமாக நான் காமிக்க மாட்டேன். நான் ஒரு சாமிக்குமா காமிப்பேங்க. எனக்கு என்னமோ டோட்டலாக காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம அந்த சாமிக்கு நம்ம வந்துட்டு தீபம் காமிக்கலையே அப்படின்ட்டு. அதுமாரி ஒட்டு மொத்தமாகவும் எனக்கு காமிக்க மனசு வராதுங்க. அதனால் ஒவ்வொரு சாமிக்கும் நான் வந்துட்டு தீபம் காமிப்பேங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. டோட்டலாக ஒட்டு மொத்தமாகவே காமிப்பாங்கங்க எல்லா சாமிக்குமே. நானுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க.
இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொட்டி வச்சுருக்கேங்க. ஏன்னா பாத்திரம் ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து 5 ரூபா காயின் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன், மகாலட்சுமிக்கு ஒன்று, அப்புறம் ஜெகநாத்துக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன். அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு சாயப்பாவுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அம்மா தேங்காய் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா போட்டுக்கிடுவாங்க. இங்கே வந்துட்டு அம்மா கும்பிட்ற சாமி ஒரு சாமி இருக்குது, அதுக்குமே நான் ஒரு தீபம் போட்டிருக்கேன். மொத்தமாக 5 தீபம் போட்டிருக்கேங்க. வந்துட்டு வாசல்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது என்ன சிம்பிள்னு எனக்கு தெரியலைங்க. நானுமே அதேமாரி போட்டிருக்கேங்க 2 சைடு. அப்புறம் சுஸ்திக்கு. சரி ஓகே, நானுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட போகிறேங்க, ரொம்ப பசிக்குது. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.